அஸ்ஸலாமு அலைக்கும் நட்புகளே. ரியாத்லேருந்து ஹசாங்கிற ஊர் கிளம்பியாச்சு. எனக்கு ஈத் பெருநாள் எப்போதுமே இந்த ஹசாங்கிற ஊரில் தான் போகும். ஏன்னா கஃபிலுடைய ஃபேமிலியெல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால எனக்கு பொதுவாகவே மாதத்துக்கு 2 முறை அந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வேலை இருக்குது. இப்போ ஈத் பெருநாள் வரதுனால நோன்பு கடைசியில் இருந்தால் கொஞ்சம் முன்னாடி இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. சவுதி அரேபியாவிலே இந்த ரோடு முக்கியமான ரோடுன்னு சொல்லலாம். ஏன்னாக்கா துபாய் கத்தார்லேருந்து வரக்கூடியவங்க ரியாத்துக்கு வரதா இருந்தாக்கா மெயினாக இந்த பாதை வேலை இந்த வழியாக வந்தாகணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோடு. ப்ளஸ் ஒமானுடைய கார்கள் வீக்கெண்ட்ஸ்லாம் ஆனால் நிறையா அந்த ரோட்டில் நம்ம பக்கத்து நாடுகளுடைய காருங்களை அதிகமாக பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்டு கரெக்ட் இடம் பார்த்தீங்கன்னாக்கா குறைசி அப்படின்ற ஒரு ஊர், ஒரு சின்ன குக்கிராமம் மாதிரி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. நிறையா வீடுங்க, கடைங்க அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் இங்கே இந்த இடத்துல பெட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உள்ள மக்கள்லாம் வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தி மாற்றிட்டு இப்போ நார்மலான ஒரு இதாக இருக்குது. இங்கே உள்ள சாலையும் ரொம்ப ஒரு விசாலமான இப்போ 4 வழிச்சாலை தான், போக்குவரத்துக்கு ரொம்பவும் நீட்டாக இருக்கும். ஹசாங்கிற ஊர் நல்லா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஊர், ரொம்பவும் நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன கிராமம் தான், அதுவும் ஒரு முனிசிபாலிட்டி தான், ஆனால் ரொம்பவும் நீட்டான ஒரு ஊராக இருக்கும். இதான் இன்றைக்கி உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது அரஃபா டைம்ஸ் 24 சேனல். நன்றி.